friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், DRDO நிறுவனம் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் கேட்டகரியில வரக்கூடிய ஒரு அதிநவீன லேசர் ஆயுதத்தை டெவலப் செய்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. DRDO டெவலப் செஞ்சிருக்க லேசர் ஆயுதத்தை இந்திய கடற்படை தற்போது சோதித்து வந்துகிட்டு இருக்காங்க. டைரக்ட் எனர்ஜி வெப்பன்னா என்ன, இந்தியா டெவலப் செஞ்சிருக்க லேசர் ஆயுதத்தோட செயல்திறன் என்ன, ஃபியூச்சர்ல இந்தியா என்ன மாதிரியான டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க, லேசர் ஆயுதங்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். ரெண்டாவது அப்டேட், இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்க ஒரு அன்மேன்ட் ஃபைட்டர் பாம்பர் ஏர்கிராப்டோட புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்தியாவுடைய அன்மேன்ட் ஃபைட்டர் பாம்பர் ஏர்கிராப்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எந்த நிலையில இருக்கு, இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்க அன்மேன்ட் பாம்பர் ஏர்கிராப்டோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். DRDO நிறுவனம் 30 கிலோவாட் திறன் கொண்ட லேசர் டைரக்ட் எனர்ஜி வெப்பனை டெவலப் செஞ்சிருக்காங்க. DRDO டெவலப் செஞ்சிருக்க லேசர் வெப்பனை இந்திய கடற்படையின் INS ஜலஸ்வா போர்க்கப்பல்ல பொருத்தி சோதனை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. லேசர் ஆயுதங்களை இந்திய கடற்படையில் இணைப்பதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல முதல் கட்டமா 15 ஷிபான் லேசர் வெப்பன் சிஸ்டத்தை டெவலப் செய்து இந்திய கடற்படையின் கப்பல்கள்ல பொருத்த போறாங்க. லேசர் வெப்பனோட புரோட்டோடைப்பை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் செலவாகும். உருவாக்கப்பட்ட புரோட்டோடைப் சோதிக்கப்பட்ட பிறகு அதிக அளவுல லேசர் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு இந்திய கடற்படையின் கப்பல்கள்ல இணைக்கப்பட உள்ளது. இந்தியா டெவலப் செய்ய உள்ள ஒரு லேசர் ஆயுதத்தோட விலை கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய். DRDO 2018ல ஒரு ட்ரக்ல மவுண்ட் செய்யப்பட்ட லேசர் ஆயுதத்தை வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனையின் போது 250 மீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டை அழிப்பதற்கு அந்த லேசர் ஆயுதத்திற்கு கிட்டத்தட்ட 36 நொடிகள் ஆயிருக்கு. இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்க டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் சென்டர் ஃபார் ஹை எனர்ஜி சிஸ்டம் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற நிறுவனமும் லேசர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனமும் இணைந்து டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில் டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் அப்படின்னா லேசர் வெப்பன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரெயில் கன் மற்றும் ஹை பவர் மைக்ரோவேவ்ஸை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஆயுதங்களை டைரக்ட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் பயன்படுத்தி அதிவேகமா பறந்து வரக்கூடிய மிசைல்ஸ், போர் விமானங்கள், ட்ரோன்ஸ் போன்றவற்றை மிக துல்லியமா தாக்க முடியும். டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் டெவலப் செய்யறதுக்கு ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதுல ரஷ்யா 1959வது வருடமே மைக்ரோவேவ் பவர் ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிருக்கதா அறிவிச்சிருக்காங்க. சமீபத்துல அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் போர் விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பாட் பேஸ் லேசர் வெப்பனை டெவலப் செய்து அமெரிக்க விமானங்கள்ல பொருத்தி இருக்காங்க. 2019வது வருடத்துல துருக்கி ALKA அப்படிங்கிற டைரக்ட் எனர்ஜி வெப்பனை யுத்த களங்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க. துருக்கி ALKA டைரக்ட் எனர்ஜி வெப்பனை பயன்படுத்தி 500 முதல் 1000 மீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டை வெற்றிகரமா தாக்கி அழிச்சிருக்காங்க. சீனா LW-30 அப்படிங்கிற ஒரு மொபைல் லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி கிளைட் பாம்ஸ், ஆர்ட்டிலரி ஷெல்ஸ், ட்ரோன்ஸ், மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும்னு சீனா சொல்றாங்க. அமெரிக்காவின் ரேத்தியான் நிறுவனம் சிறிய வகை ட்ரோன்களை தாக்கி அழிப்பதற்காக ஒரு லேசர் பேஸ் டைரக்ட் எனர்ஜி வெப்பனை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன் அமெரிக்க விமானப்படைக்காக டெவலப் செய்யப்பட்டிருக்கு. இது போன்று உலகின் பல நாடுகள் லேசர் வெப்பனை டெவலப் செய்யறதுக்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வரும் காலத்துல ஹைப்பர்சானிக் மிசைல்களுக்கு எதிரா இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் திட்டமிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹைப்பர்சானிக் மிசைல்கள் ஒலியை விட 5 மடங்கிற்கும் மேல வேகத்துல டிராவல் செய்யக்கூடிய மிசைல்கள். இவ்வளவு வேகத்துல வரக்கூடிய மிசைல்களை எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுக்க முடியாது. அதனால ஹைப்பர்சானிக் மிசைல்களை இடைமறிப்பதற்கு டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் லேசர் வெப்பன்ல இருந்து வெளிவரக்கூடிய லேசர் பீம்ஸ் அதிவேகமா டிராவல் செய்யும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா
ஒளியின் வேகத்துல இது டிராவல் செய்யும். இதனால ஒளியின் வேகத்துல டிராவல் செய்யக்கூடிய ஹைபர்சானிக் மிசைல்களை மிக எளிதா இன்டர்செப்ட் செய்ய முடியும். வரும் காலத்துல டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் பயன்படுத்தி பாலிஸ்டிக் மிசைல்களுக்கு எதிரான ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் உருவாக்குவதற்கு முயற்சிகள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க விமானப்படை தன்னுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு ஒரு லேசர் ஆயுதத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்று உலகின் பல நாடுகள் லேசர் வெப்பன்ஸ் டெவலப் செய்யறதுக்கு பல மில்லியன் டாலர்களை செலவிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து தான் இந்தியா தன்னுடைய டைரக்ட் எனர்ஜி வெப்பன் ப்ராஜெக்ட்களை வேகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. 2018ல இந்தியா தன்னுடைய முதல் லேசர் ஆயுதத்தை சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனையில கிட்டத்தட்ட 250 மீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டை மிக துல்லியமா இந்தியாவின் லேசர் ஆயுதம் தாக்கி அழிச்சுது. இதனை தொடர்ந்து 2 கிலோவாட் திறன் கொண்ட லேசர் ஆயுதத்தை இந்தியா டெவலப் செய்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டை தாக்கி அழிச்சிருக்காங்க. லேசர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் 10 கிலோவாட் திறன் கொண்ட கெமிக்கல் ஆக்சிஜன் அயோடின் லேசர் சிஸ்டத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 30 முதல் 100 கிலோவாட் திறன் கொண்ட கெமிக்கல் ஆக்சிஜன் அயோடின் லேசர் சிஸ்டத்தையும் டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது தவிர ஆதித்யா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கேஸ் டைனமிக் ஹை பவர் லேசர் பேஸ்ட் டைரக்ட் எனர்ஜி வெப்பனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப வருடங்களுக்கு முன்பே காலி அப்படின்னு சொல்லக்கூடிய கிலோ ஆம்பியர் லீனியர் எஜெக்டர் டைரக்ட் எனர்ஜி வெப்பனை DRDO மற்றும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரும் இணைந்து டெவலப் செஞ்சிருப்பதா சொல்லப்பட்டு வந்தது. காலி டைரக்ட் எனர்ஜி வெப்பன் ஒரு பவர்ஃபுல் எலக்ட்ரானிக் பல்ஸை எமிட் பண்ணும். அந்த எலக்ட்ரானிக் பல்ஸ் மூலமா நம்மை நோக்கி வரக்கூடிய மிசைல்ஸ் மற்றும் விமானங்கள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸை டேமேஜ் செய்ய முடியும். இதனால விமானங்கள் மற்றும் மிசைல்ஸை செயலிழக்க செய்ய முடியும். நம்ம சேனல்ல இந்தியா டெவலப் செஞ்சிருக்க காலி வெப்பன் குறித்து ஒரு டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவையும் போய் பாருங்க. டைரக்ட் எனர்ஜி வெப்பனை சாதாரண கன்வென்ஷனல் வெப்பன்ஸோடு கம்பேர் செய்யும் பொழுது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டைரக்ட் எனர்ஜி வெப்பனை டெவலப் செய்யறதுக்கு தான் அதிக செலவாகும். ஆனா வெப்பனை ஆபரேட் செய்வதற்கு தற்போது பயன்பாட்டில் உள்ள ஆயுதங்களை விட மிகவும் குறைவாதான் செலவாகும். இதன் காரணமா தான் இந்தியா டைரக்ட் எனர்ஜி வெப்பனை டெவலப் செய்யறதுக்கு சமீப காலமா அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸை பயன்படுத்தி மிசைல்ஸ், அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள், போர் விமானங்கள் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அளிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. டைரக்ட் எனர்ஜி வெப்பன் வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல பெருமளவு பயன்படுத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தத்தோட நடைமுறையவே இந்த ஆயுதங்கள் மாற்றி அமைக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இரண்டாவது அப்டேட், சமீபத்துல இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்கும் ஒரு அன்மேன்ட் ஃபைட்டர் பாமர் ஏர்கிராப்டோட புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. வெளியிடப்பட்டிருக்க புகைப்படம் ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் புகைப்படம் தான். ஆனா அந்த புகைப்படத்துல இருக்கக்கூடிய ட்ரோன்கள் தற்போது இந்தியா டெவலப் செய்து வரும் எந்த ஒரு ட்ரோன் திட்டத்தோடும் ஒத்து வரல. இதிலிருந்து இந்தியா புதிதாக ஒரு ட்ரோன் திட்டத்தை செயல்படுத்தி வருவது தெரிய வந்திருக்கு. இந்த புதிய ட்ரோன் ப்ராஜெக்ட் தொடர்பா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் எந்த தகவலையும் வெளியிட மறுத்துட்டாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற ஒரு அட்டானமஸ் விங்மேன் ட்ரோனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் கிட்டத்தட்ட 1600 கிலோகிராம் எடை கொண்டது. கேட்ஸ் வாரியர் ட்ரோன்கள்னால அட்டானமஸா டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்ய முடியும். கேட்ஸ் வாரியர் ட்ரோனோட முதல் பறத்தல 2024 வருடம் நடத்துவதற்கு HAL திட்டமிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்த புதிய அன்மேன் ஃபைட்டர் பாமர் ஏர்கிராப்ட்களோட புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கேட்ஸ் வாரியர் ட்ரோனுக்காக டெவலப் செய்யப்பட்ட தொழில்நுட்பங்களை இந்த புதிய அன்மேன் ஃபைட்டர் பாமர் ஏர்கிராப்ட்களுக்கும் பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது கேட்ஸ் வாரியர் ட்ரோனுக்காக டெவலப் செய்த அட்வான்ஸ் வெப்பன், சென்சார், நெட்வொர்க் அண்ட் பேட்டில் மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி, காம்போசிட் ஸ்ட்ரக்சர்கள் போன்ற பல தொழில்நுட்பங்களை இந்த புதிய அன்மேன் ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ல பயன்படுத்த இருப்பதா சொல்லப்படுது. இந்தியா டெவலப் செய்யும் இந்த புதிய ட்ரோன்களை அன்மேன் ஃபைட்டர் பாமர் ஏர்கிராப்டா பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதனால இந்த ட்ரோனோட இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் பெரியதா அமைக்கப்பட உள்ளது. இந்த ட்ரோன்களை இயக்குவதற்கு 25 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. அடுத்து புதிய ட்ரோன்கள் 2.5 முதல் 3 டன் எடை கொண்டதா இருக்கும்.
தற்போது இந்தியா டெவலப் செய்து வரும் கேட்ஸ் வாரியர் ட்ரோனை இயக்குறதுக்கு 3.73 கிலோநியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட PTAEW டர்போஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல 2 இன்ஜின்களை பயன்படுத்த போறாங்க. இதன் மூலமா இந்த ட்ரோன்களால் 500 முதல் 600 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு 30,000 அடி உயரத்துல பறக்க முடியும். ஆனா தற்போது இந்தியா டெவலப் செய்து வரும் அன்மேன் ஃபைட்டர் பாம்பர் ஏர்கிராப்ட்கள்ல 25 கிலோநியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இதனால இந்த ட்ரோன்களால் அதிகபட்சமா 1.2 டன் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ட்ரோன்களால் 40,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இதன் மூலமா இந்த ட்ரோன்களால் எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.